ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிம்பிளான த்ரெட் பைப்பிங் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நான் சொல்லித்தரேன். இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், த்ரெட் பைப்பிங்கும் தேவைப்படும். ஓகேங்களா? நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய த்ரெட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதோட அளவுகள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். பாருங்கள், கழுத்துக்கிட்ட லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்ஸை விட்டு கொஞ்சம் அகலமாக நம்ம போட்டுக்கலாம். பாக்ஸை விட்டு அகலமாக 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இது சைஸை பொறுத்து தான் நம்மளுக்கு மாறுபடும். இப்போ 2 துணியையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா த்ரெட் பைப்பிங்க்கு ஒரு துணி மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது, 2 துணியையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் பைப்பிங்க்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தியும் தைக்கலாம், கேன்வாஸ் இல்லாமலும் நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம 2 கிளாத்தையுமே அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கழுத்து பீஸ் பாருங்கள், கிராஸ் பீஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 1/2 மீட்டராவது நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு இந்த 2 பீஸையுமே நம்ம இணைச்சி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், நம்ம எப்போதும் இணைக்கிற மாதிரி இணைச்சிக்கலாம். இதில் தான் இப்போ நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு 1 சைடு நண்டுக்கால் தான் நம்ம போட்டுக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ப்ளவுஸோட நல்ல மேல் பக்கம் வர்ற மாதிரி இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கழுத்து பீஸை த்ரெட்டிலே வச்சு தச்சு எடுத்துருப்போம். அந்த பகுதியை பாருங்கள், இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கழுத்து பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு இது போல் பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அந்த த்ரெட்டை ஒட்டியே தான் நம்ம தையல் போடணும். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தைக்கிறனால பாருங்கள், நம்ம மடக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கரெக்டாக அந்த கார்னர் ஷேப்பில் ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கூட தள்ளி தைச்சிட்டு அப்படியே நம்ம அந்த த்ரெட்டை வளைச்சி தான் இந்த மாதிரி தைக்கணும். இது தைக்கிறது 2 மெத்தடு இருக்குது. ஈஸியான மெத்தடுன்னா நான் இப்போ தச்சு காமிக்கிறேன் இந்த மெத்தடு. இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை அடுத்த நெக்கில் நம்ம பார்க்கலாம். இந்த இது தைக்கிறது கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கணும், இல்லாட்டினா ஷேப் நம்மளுக்கு மாறி போயிடும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இந்த த்ரெட்டை வச்சு நம்ம தச்சு எடுத்துடணும். இப்போ நூல் பீஸில் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். இது போல் பாருங்கள், லைனிங் கிளாத்தை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பகுதியையும் பாருங்கள், பின்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். எதுக்காக பின்பக்கம் திருப்புறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போடுவதற்காக தான் நம்ம பின்பக்கமாக திருப்பி எடுத்துக்கணும். இப்போ இந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். பொறுமையாக போடணும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக கார்னர் பகுதியில் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும்.
சைடில் பார்த்தீங்கன்னா வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் இது போல் தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நெக்கோட ஷேப்பாக அழகாக நீட்டாக நம்ம வந்து எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். படிமான தையல் போடும் பொழுது அந்த ப்ளவுஸோட கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இது போல் பாருங்கள், அழகாக அதை பைப்பிங் ஒட்டியே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக எடுத்து காமிக்கும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு கீழே நம்ம வந்து அப்ளிக் ஒர்க்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், வேறு ஒரு கலர் துணி நம்ம எடுத்திருக்கோம். இதோட நீளம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். நீளம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சா, அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் நம்ம இது போல் எடுத்துக்கலாம் 2ஆக மடித்து. இப்போ நம்ம ஹார்ட்டு ஷேப்பை பயன்படுத்தி தான் ஒரு 4 பீஸ் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். நான் சாம்பிளுக்காக இப்போ ஒரு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் தைச்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம அயன் கேன்வாஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். சாதா கேன்வாஸ் எடுத்துக்கக்கூடாது, அயன் கேன்வாஸ் தான் எடுத்துக்கணும். பேப்பர் கேன்வாஸு எடுத்துக்கலாம் ஒரு சில சமயம். இருந்தாலுமே நீங்கள் புதுசாக கற்றுக்கிறனால அயன் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கேன்வாஸை 2ஆக மடித்து இதோட அவுட்லைன் அப்படியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாகவே கட் பண்ணிட்டோம். ஒன் சைடு பார்த்திங்கன்னா வலுவலுன்னு இருக்கும், இன்னொரு சைடு சொர சொரன்னு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம். பாருங்கள், வலுவலுன்னு இருக்கக்கூடிய பகுதியை துணியை ஒட்டுன மாதிரியும் சொர சொரப்பான பகுதியை மேல் நோக்கி வர்ற மாதிரியும் வச்சுக்கலாம். இதை நம்ம அயன் பண்ணும் பொழுதும் நல்லா ஹெவி சூடில் தான் நம்ம வந்து அயன் பண்ண முடியும். நார்மல் சூடில் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு துணியில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா ஹெவி சூடில் இந்த மாதிரி டைட்டாக பாருங்கள், ஒரு 4-5 முறை நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக அந்த துணியில் கேன்வாஸ் போய் பிடிச்சிக்கிறோம். இப்போ இதோட அவுட்லைனை பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு. கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் வெட்டும் பொழுது தான் இந்த என்ன ஷேப்பில் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லையே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கார்னர் பகுதியில் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல மேல் பகுதியில் மட்டும் ஒரு 2-3 டைம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிசுறு பகுதியை கேன்வாஸ் மேலே அப்படியே மடித்து பாருங்கள், இது போல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அயன் பாக்ஸோட நுனி பகுதியில் வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக அயன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதோட ஷேப் வந்து அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இது போல் பாருங்கள், பொறுமையாகவே அந்த பிசுரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு இது போல் நம்ம வந்து அயன் பண்ணணும். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா அப்ளிக் ஒர்க்கு தான். இந்த மடித்து கையால் மடிக்க முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குதா அப்படின்னா இதுக்கு நம்ம கருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கருவி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கல. நம்ம வந்து பெரிய பெரிய ஹோல்சேல் கடையில் தான் இதோட கருவி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம வந்து கையோட விரல் பகுதியில் இந்த பிசுரை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஹெவியாக அந்த அயன் பாக்ஸோட நுனி பகுதியில் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம அயன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக வந்து இப்போ கிடச்சிருச்சு. அந்த ஹார்ட்டு ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே இருக்குது பாருங்கள். இந்த பிசுறு பகுதி வெளியில் எடுத்துக்காமல் இது போல் லாங் ப்ரெஸ் பண்ணி நல்லா ஹெவி சூட்டில் அயன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகான ஹார்ட் ஷேப் வந்து வளைவு நெளிவே இல்லாமல் வெட்டின ஷேப்லேயே அழகாகவே கிடச்சிருக்கு.
இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்லைனில் ஒரு தையல் வந்து நம்ம போட போகிறோம். துணிக்கு மேய்ச்சா இருக்கக்கூடிய நூல் மாட்டிட்டு இந்த மாதிரி ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக பொறுமையாகவே தைக்கணும். கொஞ்சம் கூட அந்த பிசுறு பகுதி உள்ளே மடித்து விட்டுருந்தது வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு பொறுமையாக அழகாக நீட்டாகவே நம்ம வந்து தைக்கணும். இந்த கார்னர் பகுதியில் பிசுறு வெளியில் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஊசியை வச்சு இந்த மாதிரி பிசுறு பகுதியை உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக நீட்டாக பொறுமையாகவே தைக்கணும். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் தச்சு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கூடுதலான நேரம் வந்து கண்டிப்பாக இழுக்கும். ஏன்னா அந்த ஷேப் கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக இந்த டிசைனை வந்து தைக்கணும். அப்போ தான் இதோட ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதோட அவுட்லைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கீழே ஊசியான பகுதியிலேருந்து தான் நம்ம தைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்கள். இது போல் பாருங்கள், இதுக்கு அந்த பைப்பிங் தைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே தைக்கணும். எடுத்ததுமே ஸ்பீடாக நம்ம நேராக தைக்கிற மாதிரி தைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இது போல் வளைச்சே நம்ம வந்து தைக்கணும். இந்த மாதிரி நுணுக்கமான டிசைன்லாம் நம்ம வந்து பொறுமையாக தான் தைக்கணும். இந்த மாதிரி அழகாக நீட்டாக நம்ம வந்து அதுவும் முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் தைக்கணும். தனியாக ஒரு தையல் வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அந்த பைப்பிங்கை வச்சு இது போல் நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், அந்த மாதிரி ஊசியாக வர்ற மாதிரியே தச்சு விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே பாருங்கள் நம்ம வந்து 3 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையுமே கழுத்தோட ஒன் சைடு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 பீஸுமே கரெக்டாக பொருத்தமாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு பீஸாக தைக்கவே ஆரம்பிக்கணும். இதையுமே பாருங்கள், அந்த கழுத்து பகுதியில் வச்சு தைக்கும் பொழுது அந்த பீஸ் பார்த்திங்கன்னா நழுவாமல் கையை வச்சு கையோட விரல் பகுதியை வச்சு நல்லா அழுத்தமாக பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அவுட்லைன் வந்து முன்னாடி போட்ட தையல் மேலேயே தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்து நம்ம தைக்கிறனால ஒன் சைடு நண்டுக்காலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க முடியும். அதனால் இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறீங்க இல்லை த்ரெட் பைப்பிங் டிசைனை யூஸ் பண்ணி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் சைடு நண்டுக்காலில் தான் தைச்சாதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ ஒரு இதழ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். 2வது இதழ் தைக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பீஸுமே கரெக்டான இடத்துல இருக்குதான்னு இன்னொரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் 2வது இதழையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதழுமே நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி 4 பீஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக இது போல் நம்ம தைக்கணும். முன்னாடி போட்ட தையல் மேலேயே தைக்கணும். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராகவே கிடைக்கும். இப்போ பாருங்க நம்ம 4 இதழையுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம்.
இப்போ 4 இதழையுமே தச்சு முடிச்சிட்டோம். இதோட நூல் பீஸரை இந்த மாதிரி நம்ம வந்து உள்ள வெளியில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதழில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மிஷின் நூலை வச்சு சின்னதாக எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதழ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் வர்ற மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். எப்போதுமே நம்ம பென்னில் லைன் போடுறோம் அப்படின்னா லைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி லைட்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கோடு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரே அளவாக இருக்கணும். நம்மளாவே ஒரு லைன் போடக்கூடாது. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து லைன் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். சென்டரில் இருக்கக்கூடிய கோடோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு எடுத்துட்டு சைடில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாகவே லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதழ் மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நுனி பகுதி அந்த 4 இதழோட நுனி பகுதியிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறை நம்ம தையல் போட்டுக்கலாம். 6 அல்லது 4 முறை கூட நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் மேலேயே தான் போடணும். தனித்தனி தையலாக போடக்கூடாது. ஒரு கோட்லேயே அந்த தையல் மேலேயே ஒரு 4 முறை நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக ஸ்ட்ராங்காக ஒரு திக்கான லைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ இந்த லைனோட நுனி பகுதியில் நம்ம பாசி வச்சு தான் தைக்க போகிறோம். இதுக்கு கோல்டு கலர் நூல் எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய பாசியை பாருங்கள். இந்த கோடோட நுனி பகுதியில் இது போல் ஒவ்வொரு பாசியாக நம்ம கோர்த்தி எடுத்துக்கலாம். இந்த பாசி நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் எடுத்துக்கணும். கம்மியான ரேட்டில் இருக்கக்கூடிய பாசி எடுத்துக்கக்கூடாது. அந்த பாசியோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்கும். அந்த கலர் எடுக்கக்கூடாது. எப்போதுமே பாசி ஒர்க்கு நம்ம தைக்கணும் அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதே மாதிரியே எல்லா சைடுமே நம்ம பாசியை வச்சு நம்ம தச்சுக்கலாம். இப்போ சென்டரில் பிசிறு பகுதி தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.